நம்ம ஹீரோயின் இனியா ரொம்ப ஆர்வமா விக்ரம் கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. விக்ரம், நீங்க அரெஸ்ட் பண்ணீங்களே அந்த லேடி, அவ உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? எதுக்காக சிவனாண்டியையும் காசியையும் கொலை பண்ணா அப்படின்ற தகவலை சொல்லிட்டாளா அப்படின்னு ஆர்வமா கேட்கவும், இல்ல இன்னும் சொல்லல, வேணும்னா அவ ஸ்டேஷன் வரட்டும், வந்த பிறகு எல்லா உண்மைகளையும் சொல்றேன்னு சொல்லிட்டா அப்படின்னு மாயா சொன்னது அப்படியே நம்ம ஹீரோ விக்ரம் இனியா கிட்ட சொன்னதும், யாரு ஸ்டேஷன் வரணும், யாரு வந்து உண்மையை சொல்றேன்னு அவ சொன்னா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க இனியா. அது வேற யாரும் இல்ல, நீதான். நீ ஸ்டேஷன் வந்தாதான் உண்மையை சொல்லுவேன்னு அவ சொல்றா அப்படின்னு சொன்னதும், நான் வந்தாதான் உண்மையை சொல்றேன்னு சொல்றாளா? எனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, யார் அவ அப்படின்னு நம்ம ஹீரோயின் இனியா கேட்க ஆரம்பிச்சாங்க. இது வரைக்குமே நம்ம ஹீரோ விக்ரம் அவ பேரை மாயான்னு இனியா கிட்ட சொல்லவே இல்லை. நம்ம ஹீரோ விக்ரம் ஒருவேளை மாயாவோட பேரை சொன்னா மாயாவுக்கும் தனக்கு உள்ள நட்பை பத்தி இனியா சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்படி பேரை சொல்லாம இனியாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகவும் வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஹீரோயின் இனியா நேரடியாவே மாயாவை பார்க்கும் போதுதான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது மாயானோ, மாயா தன்னுடைய பழைய ஃப்ரெண்டு அப்படின்ற விஷயத்தையும் விக்ரம் கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயங்க, ஒருவேளை இனியா வந்த பிறகு இனியா முன்னாடியே உன்னை பழி வாங்கறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்னு எடக்கு முடக்க மாயா பேச ஆரம்பிச்சாலோ, இல்ல விக்ரமும் உன்னையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன், நீ நிம்மதியா வாழனா உனக்கு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன், விக்ரம் எனக்கு வேணும், நீ விக்ரம் விட்டு போயிடு அப்படின்னு மாயா சொல்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி மட்டும் தப்பி தவறி மாயா சொல்லிட்டானா நம்ம ஹீரோயின் இனியா ருத்ர தாண்டவத்தை ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டேஷன் பார்க்காம, விக்ரம் இருக்காருன்னு கூட பார்க்காம மாயாவை லெப்ட் அண்ட் ரைட் வாங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ விக்ரம் இனியாவை ஸ்டேஷன் கூட்டிட்டு போவார் நீங்க நினைக்கிறீங்களா? கூட்டிட்டு போனா இனியாவும் மாயாவும் நேருக்கு நேர் பேசிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஹீரோயின் இனியாவை பார்த்ததுமே மாயா வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிப்பா. ஒன்னு அழிக்கணும்னு நானும் எத்தனை முறை தான் முயற்சி பண்றது, படிக்கும் போதுதான் என் வாழ்க்கை அழிச்சுன்னு பார்த்தா இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட விக்ரமையும் எனக்கு கிடைக்காம பண்ணிட்டல, ஒன்னு நான் நிம்மதியா வாழ விடவே மாட்டேன், எப்படி இருந்தாலும் இந்த கேஸை விட்டு நான் வெளியே வந்துருவேன், வந்ததும் இதுக்கப்புறம் உங்களுக்கு எதிராக நான் எடுக்க போற நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்பவும் கடுமையானதா இருக்கும், உங்களால நிம்மதியா வாழவே முடியாது அப்படின்னு சவால் விடுற மாதிரி தான் பேச ஆரம்பிக்க போறா. அதுக்கு முதல்ல நீ வெளியே வரணும், இந்த கேஸ் வந்து உன்னை தப்பிக்க விட்டாதானே இதெல்லாம் நடக்கும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ நிரந்தரமா ஜெயிலுக்குள்ளதான் இருக்க போற அப்படின்னு நம்ம ஹீரோ விக்ரம் பதிலுக்கு சவாலிட போறாரு. மாயா பேசும்போது நாளைக்கு டெல்லியில இருந்து என்னோட லாயர் வரப்போறாரு அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கா. அந்த லாயர் யாரா இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை இனியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான சூர்யாவோட அப்பா சிவசுப்ரமணியன் தான் இந்த கேஸ்ல மாயா சார்பா வாதாட போறாரோ என்னவோ தெரியல. அப்படி மட்டும் வந்துட்டா விக்ரமுக்கு மிகப்பெரிய சங்கடம் ஏற்படும். விக்ரமுக்கு மட்டும் இல்ல, இனியாவுக்கும் அது மிகப்பெரிய சங்கடமா தான் இருக்கும். சூர்யாவை சீரியலை காட்டி ரொம்ப நாளாச்சு. ஒருவேளை மறுபடியும் நாளைக்கு சூர்யா என்ட்ரி கொடுக்காரா, இல்ல அவருடைய அப்பாவான சிவசுப்ரமணியம் என்ட்ரி கொடுக்க போறாரா? இத பத்தி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.